ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆணி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது மகர ராசி நேயர்களுக்கு 15/6/2025 இருந்து வரப்போகின்ற 16/7/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 32 நாட்கள் முழுவதுமே கிரகங்களின் ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது ஏற்பட போகிறது. இதை வைத்துதான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பது குறித்த தகவலை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா, எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. போட்டி தேர்வுகளில் எழுதக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பானது கிடைக்கக்கூடும். எந்தவித விஷயமாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல மறக்காம இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சனி அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. 7.5 சனி பாத சனி நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுவுடன் சேர்ந்த சனியாக இருக்கிறது. பேச்சில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. எந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே கவனத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தேவையில்லாம கோபத்தில் சில வார்த்தைகளை விற்றக்கூடாதுங்க. அப்புறம் ஏண்டா நம்ம இந்த வார்த்தைகளை விட்டோம், இது ரொம்பவே தப்பான வார்த்தை அப்படின்னு நினச்சி நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணுவதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ பிரச்சனைகள் வராததற்கு முன்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போது தான் பிரச்சனைகள் வராமலேயும் நம்மளால் தடுத்து கொள்ள முடியுங்க. மேலும் இனி வரப்போகின்ற நாட்களானது சனியால் குடும்பத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. இருந்தாலுமே பண வரவிற்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பஞ்சமானது இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. பண வரவிற்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பண வரமுமே கையில் வரக்கூடுங்க. வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது ஆகியவை அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவற்றை வைத்தே மாத பலன்களானது கணிக்கிடப்படுங்க. அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. தாயுடைய உடல் நிலையில் பின்னடைவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உங்களுடைய தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுங்க. ஆல்ரெடி உங்களுடைய தாய் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயங்களை அசால்ட்டாக விற்றக்கூடாதுங்க. அவங்களுக்கு இப்போது உடல்நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கேட்டறிஞ்சுக்கிட்டே இருப்பது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடுங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பதால புதிய வேலைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்கின்றது. அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக வேலைகளானது கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு புதிய கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளானது உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஆடம்பரமான செலவுகள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தியாவசியமான செலவுகள் செய்யுங்க. இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. 6 மற்றும் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பதால் சட்டம் வம்பு வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஆனாலுமே குருவுடைய பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவை நீங்கள் சந்திக்கலாம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகளை மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க. 7.5 சனியுடைய பாத சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே பிரச்சனைகள் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதனை தொடர்ந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா முழுமையாக கவனம் செலுத்த முடியல, தொழிலில் பின்னடைவு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய போட்டி தேர்வுகள்லையும் கலந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் நிறைய விஷயங்களானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து மறையக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கு என்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கண்காணித்து கொண்டே இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. குழந்தைகள் மூலமாக செலவுகளானது வந்து போகுங்க. ஜூன் 29ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் பெரிய ஏற்றமானது உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளால் பெருமைகளானது உண்டாக போகிறது. புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது சில நேரங்களில் அமைய கொடுங்க. குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அவங்களின் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல் மகர ராசி நேயர்கள் திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியமானது எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைப்பதற்கான யோகமுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும், அதாவது திருமணமான தம்பதியர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். காரணம் என்னன்னா, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த குழந்தை பாக்கியமானது 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க கொடுங்க. இல்லை என்றால் தசா புத்தியில் சில கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமையல, ஏதாவது சில இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பாக்கியமானது லேட்டாக கிடைக்குமே தவிர உங்களுக்கு கிடைக்காம இருக்க போவது கிடையாதுங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்க, நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடும். மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு நிச்சயமாக கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்த்தபடி குழந்தை பாக்கியமானது கிடைக்கப் போகிறது. முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்கி தரக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையிலான இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் செல்வது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாய் வார்த்தைகளில் ஈடுபட வேண்டாங்க. வம்பு வழக்குகள் தான் வந்து சேரும் என்பதால் நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட உங்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தவித விஷயங்கள் இந்த நாட்களில் தொடங்குவதாக இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு புதிய விஷயங்களில் இந்த நாட்களில் தொடங்க வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித சீரிய பலனுமே கிடைக்காது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களில் புதிய செயல்களில் ஈடுபட வேண்டாங்க. அதையும் தாண்டி நிச்சயமாக செய்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே பச்சரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு அந்த செயலை செய்யும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த செயலின் மூலமாக லாபமானது கிடைக்க கொடுங்க. முயற்சிகள், பயணங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் நிச்சயமாக இது போன்ற தானங்களை நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கொடுத்துட்டு வாங்க. நெல் கூட கொடுக்கலாம். எப்படி பச்சரிசி கொடுக்குறீங்களோ அதே போல் நெல்லை கூட நீங்கள் வாங்கி ஒரு 5 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும், சிவன் கோவிலில் தான் கொடுக்கணுமா இல்லைனா பெருமாள் கோவிலில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் சந்தேகம் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலாக இருக்கலாம், பெருமாள் கோவிலாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், விநாயகர் கோவிலாக இருக்கலாம், அம்மன் கோவிலாக இருக்கலாம். இப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கடவுளை மனதார வழிபாடு செய்துட்டு ஒரு நெய்விளக்கு தீபத்தை 2 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு இந்த பொருட்களை நீங்கள், அதாவது பச்சரிசி இல்லைன்னா நெல், இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை
வாங்கிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு அன்றைய நாள் தானமாக கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும். தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்லதுமே பார்த்தீங்கன்னா தன்னால் நடக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.